குமரி சோலார் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே சோலார் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறும்பண்ணைங்கிற ஏரியாவில் மிஸ்டர் பிரின்ஸ்டன் என்கிற அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். இவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா 3 கிலோவாட் ஆன்கிரிட். ஆன்கிரிட்னால் நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரியான சிஸ்டம் தான் இது. கஸ்டமரோட வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் G.P.S ப்ளஸ் செகண்ட் ஃப்ளோர் வந்து டின் ஷீட்டு போட்டிருந்தாங்க. ஷீட்டு ப்ளஸ் கஸ்டமரோட சைட் வந்து பீச்சிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஷீஷோர்லேருந்து. ஸோ அதனால் டின் ஷீட்டும் போட்டிருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அலுமினியம் ரெயில்ஸ் போட்டு SS நட் போல்டு போட்டு பேனில் வந்து டின் ஷீட் மேலே அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதனால் அவங்களுக்கு என்னென்னா பேனலோட லைஃப்பும் ஜாஸ்தியாக வரும். ப்ளஸ் வந்து ஜிஏலேயோ வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ரஸ்ட் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி அலுமினியம் ரெயில்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு ரஸ்ட் ப்ராப்ளம் வராது. பேனலோட லைஃப்க்கு ஈக்குவலாக இதுவும் ஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து எல்லாமே ரிவீட் அடித்து ரப்பர் மோல்டு உள்ளே வச்சு ரிவீட் அடித்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் பேனலில். ஆக்சுவலாக தண்ணி லீக்கேஜ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ் மோனோபர்க் வித் ஹாஃப் கட் வாரி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் டாப் 10 மேனுஃபேக்சர்ஸில் வாரியும் ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரர். இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்க மேட் இன் இந்தியா பேனலில் வாரி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல். கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 3000 to 4000 வந்து ஆவரேஜாக பை மந்த்லி அவங்களுக்கு கரண்ட் பில் வருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் டிசைன் பண்ணணுன்னாங்க. நாங்கள் அதனால் அவங்களுக்கு சஜஸ்ட் 3 கிலோவாட் வந்து சஜஸ்ட் பண்ணோம். மேக்ஸிமம் போகிறதா 5 கிலோவாட் வரைக்கும் போட்டுக்கலான்னோம். அவங்க பட்ஜெட் கன்ஸ்டன்ட்னால 3 கிலோவாட்டே ஓகேன்னாங்க. இப்போதைக்கு நம்ம நெட்டு இதில் தான் வந்து நம்ம TNEBயில் இது கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் ஒன்று இப்போ புதுசாக போடுறாங்க. அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி பில் 0 வந்துட்டு இருந்தது. இப்போ பில் 0 வராது, மினிமம் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு 380 520 rupees வரைக்கும் நமக்கு வந்து பில் வரும் நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலுமே. ப்ளஸ் வந்து சைட்டுக்கு நம்ம அஸ்யூஷுவல் லைட்னிங் அரஸ்டர் போட்டோம். இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா க்ரோவாட் 3 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சைட்டுக்கு. வித்து எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸும் ACDB DCDB 3 எர்த்திங் போட்டிருக்கோம். ஒரு எர்த்திங் வந்து லைட்னிங் அரெஸ்ட் இருக்கும். யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். எல்லாமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. ACDB DCDBயில் எல்லாமே MCB எல்லாமே பாலிகேப்பு ஃபீனிக்ஸ் மேக் தான். எல்லாம் 6 square mm 4 square mm காப்பர் ஒயர் தான் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே எர்த்துக்கும். ப்ளஸ் வந்து ஒயர்ஸுமே எதுவுமே ஜாயிண்ட் இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக க்ரிம் பண்ணி இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். லூஸ் கான்டாக்ட் எதுனால ஃபயர் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி எல்லாமே ப்ராப்பராக க்ரிம் பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் வந்து க்ரோவாத் மேக்கு உங்களுக்கு 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். டோட்டலாக 7 years வாரண்டி, 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ளஸ் அடிஷ்னல் சர்வீஸ் வாரண்டி. அதுலேயுமே ப்ராப்ளம் ரெட்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளம் வந்துன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிடும். டோட்டலாக 7 years வாரண்டி இன்வெர்ட்டர்ஸ்க்கு வரும். பேனல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 years வாரண்டி, 10 years பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, 25 years பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, 10 years வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த கஸ்டமருக்கும் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன்லேருந்து நெட் மீட்டருக்கு வர வரைக்கும் உள்ள எல்லா ப்ராசஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். உங்களுக்கும் இதே மாதிரி சோலார் இன்ஸ்டால் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் குவாலிட்டியில் சூப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.